வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மே 4, அதாவது மண்டே. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு செம்ம சீன் இருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பலத்த கூட்டணியோட டிஎம்கே ஒரு சைடு இருக்காங்க. ஆல்ரெடி ஆட்சியில் வேற இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக தொடங்கின கட்சி தமிழக வெற்றி கழகம். அதுக்கப்புறம் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி போட்டு பிஜேபி எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு ஒரு சைடு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சீன் என்னன்னா, டிஎம்கே இதுவரை ஆட்சி பண்ணதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் எங்களுக்கு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு என்னன்னா, தமிழ்நாட்டோட ஃபுல் யங்ஸ்டர்ஸுமே வந்துட்டு ஒரு கட்சி பின்னாடி ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஸோ அந்த கட்சி மேல வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா இல்லையான்னு. இன்னொரு சைடு ஏடிஎம்கேவும் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜெயிச்சிருவோமா, பிஜேபி எப்படியாச்சும் உள்ள வந்துரும்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்ப பரபரப்பை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரிசல்ட். நிறைய பேரோட கருத்து என்னன்னா, டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆட்சியில வேற இருந்திருக்காங்க. ரொம்ப பழைய கட்சி, ரொம்ப வருஷமா ஆட்சியில இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்க கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாமே அவங்க சைட்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்க சைடும் வந்துட்டு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நாங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸா இருக்காங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் நாங்களும் ஜெயிப்போம், நாங்க உங்களுக்கு டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க. ஸோ எது நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள வந்துட்டு யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா, இல்ல கூட்டணி ஏதாச்சும் ஜாயின் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயங்களும் வந்துட்டு இன்னைக்குள்ள தெரிஞ்சிடும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யாரு ஜெயிப்பாங்க, யாரு தோப்பாங்கன்னு. இது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முன்னாடியே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவங்க தான் ப்ரோ ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற கட்சி தான் ஜெயிக்குதா இல்லையான்னு நம்ம வந்துட்டு பார்ப்போம்.